இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்துவோமாக. அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். சங்கீதம் 41:10. கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் என் சத்துருக்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். சங்கீதக்காரன் கர்த்தரிடத்தில் கேட்கிற ஒரு வார்த்தை என்ன? ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் மிகுந்த வேதனைக்குரிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த சத்துருடைய பிடியிலிருந்து, இந்த சத்துருடைய காரியத்திலிருந்து நான் அவர்களுக்கு சரிகட்டும்படி என்னை எழுந்திருக்க பண்ணும் என்று சொல்கிறான். காரணம், மேல் வசனத்தில் 8 வாசிக்கிறோம், படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பது இல்லை என்கிறார்கள். அப்படியானால் சங்கீதக்காரன் படுத்திருக்கிற ஒரு வேதனை நிலையில் அவன் இருக்கிறான். அது நிமித்தம் சத்துருக்கள் பல நிந்தையான வேதனையான காரியத்தை செய்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு நான் சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒரு நாளில் எப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், குடும்பத்தின் அனுபவங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்கு நேராக எல்லாரும் பரியாசிக்கும்படி, அற்பமாய் பேசும்படி, அவதூறாய் பேசும்படியான ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே. அப்பா, நீரை எழுந்திருக்க பண்ணும். அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நான் நிரூபிப்பதற்கு, கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்க என்பதை காண்பிப்பதற்கு என்னை ஒரு விசையர் எழுந்திருக்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இதே போல் கர்த்தருடைய கருத்தில் அர்ப்பணிப்பில்லானால் நீங்களும் ஜெயம் பெறுவீர்கள். ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அன்றைக்கு சிம்சன் ஜெபித்தானே, அதே போல ஆண்டவரே, நீர் என்னை எழுந்திருக்க பண்ணும் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அதே அதிகாரத்தில் ஒரு 4 வசனத்தை வேகமாய் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன நிலையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும்? நான் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறேன்? நான் எழும்பக்கூடாதபடி என்னை அமுக்கி கொண்டிருக்கிற காரியம் என்ன? அழுத்தி கொண்டிருக்கிற காரியம் என்ன? அது சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நான் எவ்வளவோ ஜெபிக்கலாம் நினைக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்தும் நினைக்கிறேன், கர்த்தருக்காக செயல்பட நினைக்கிறேன், ஆனால் முடியலை. இந்த குறிப்பிட்ட காரியம் என்னை அழுத்துகிறது, என்னை அமுக்குகிறது, நான் எழும்பக்கூடாதபடி அது என்னை தடுக்கிறது என்று சொல்கிறீர்கள் அல்லவா? இன்னைக்கு உங்களை நான் எழுப்பி விடுவதற்கு, தூக்கி விடுவதற்கு கர்த்தர் நம்மத்தில் வந்திருக்கிறார். தாவீதின் அனுபவத்திலிருந்து ஒரு 4 காரியங்களை வேகமாக வாசிக்க போகிறோம். என்னை எழுந்திருக்க பண்ணும் என்று சொல்கிறானே, எவைகளிலிருந்து? முதலாவது 4ஆம் வசனம், கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். முதலாவது, ஆண்டவரே, நான் எழும்ப வேண்டிய காரியம் அல்லது நான் எழும்பக்கூடாதபடி என்னை அமுக்குகிற காரியம் என்ன? உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். வார்த்தையினால் உண்டாகிற பாவம், வரவு செலவு பணங்களிலே உண்டாகிற பாவம், சிந்தையிலே உண்டாகிற, செயலிலே உண்டாகிற பாவம் அழுத்துகிறது, அமுக்குகிறது. உமக்கு பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். எரேமியா 5:25 வாசிக்கும் போது, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. தேவன் நன்மை ஆயத்தமாக வச்சிருக்கிறார், ஆனால் அந்த நன்மை கிடைக்கல. ஏன் கிடைக்கல? உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது, நன்மையை வரவிடாதபடி தடுக்கிறது. ஆகினால தான் அந்த பாவத்தின் அழுத்தத்திலிருந்து என்னை எழும்ப பண்ண ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 38:4 வாசிக்கிறோம். என் பாவத்தினால்
என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. எழுத்தின்படி எலும்பு என்றாலும் ஆவிக்கிற அனுபவத்தில் விசுவாச வாழ்க்கை. என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் தைரியமாக நிற்க முடியாதபடி, நிமிர்ந்து நிற்க முடியாதபடி, கம்பீரமாக நிற்க முடியாதபடி பாவத்தினால் சௌக்கியம் இல்லை. இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிப்பீர்களா? கண்டிப்பாக அந்த பாவத்தின் அந்த தன்மையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? நிச்சயமாக வேண்டும். இந்த பாவத்தை குறித்து சிந்திக்கும் போல ஒரு 4 காரியங்கள் எப்போதும் நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். சங்கீதம் 51:3, என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. 2 32:23, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஆதியாகமம் 4:7, பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். ரோமர் 7:11, பாவமானது சமயம் பார்த்து வஞ்சித்து அதனால் என்னை கொன்றது. கொல்ற முடிவோடு தான் அது முடியும். அதுக்கு முன்னால் தப்பிக்கொள்ளணும். 2வது 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். சத்துருக்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க? எப்போ சாவான், எப்போ அவன் அழிவான், எப்போ இல்லாமல் போவான். இப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கு. அன்றைக்கு தாவீதுக்கு விதமாக இருந்ததோ அதே போல் இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற உங்களுக்கு கூட உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் தெருவில், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக, ப்ரமோஷனுக்கு தடையாக பல காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிற ஜனம் இருக்கிறாங்களா? அது நிமித்தம் வேதனை அடைஞ்சு கொண்டிருக்கீங்களா? அது நிமித்தம் அழுத்தம் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறதா? தாவீது கேட்கிறார், என்னை எலும்பு பண்ணுங்கப்பா. இந்த ஜனங்களுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தையினால் உண்டாகிற காயங்கள், ஆண்டவரே நான் எழும்பக்கூடாதபடி என்னை அமுக்குகிறது. அப்போஸ்தலர் 28:6 வாசிக்கிறோம். அவன் கையில் அந்த விஷப்பூச்சி தொங்கின பொழுது அந்த தீவார் என்ன செய்தாங்க? அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். எவ்வளோ நேரம் பார்த்து கொண்டிருந்தாங்க? நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தோம். நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தாங்களாம். அது வேலையே அதான் போல. அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கு. ஜாக்கிரதையாக நான் ஓடுபடி அழைக்கப்படுகிறோம். அந்த வேதனையின் வார்த்தையின் வேதனையின் அனுபவங்கள் அமுக்குகிறது. யோபு 16:2 அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குற தேற்றவாளர். சிநேகிதர் எதுக்கு வந்தாங்க? அவருடைய வேதனை பார்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்களாம். ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தையும் அவங்களுடைய காரியங்களையும் பார்த்த உடனே யோபு சொல்கிறாரு, நீங்கள்லாம் அலட்டுண்டாக்குற தேற்றவாளர், என்னை வேதனைப்படுத்துகிற தேற்றவாளர்னு சொல்கிறான். வார்த்தையினால் வேதனைப்படுகிற அந்த அனுபவம் நம்மளை எழுந்திருக்க விடாதபடிக்கு படுக்கிற நிலைமைக்கு தள்ளிடும். அவன் சொல்கிறான், எனக்கு விரோதமாக இருக்கிற அந்த சத்துருக்கு நான் சரி கட்டணும் ஆண்டவரே. அவருடைய வார்த்தையினாலும் உண்டான காயத்திலிருந்து என்னை நீர் எழுந்திருக்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி அவன் கேட்பதை பார்க்கிறோம். 3வது 6ஆம் வசனம், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். இங்கே வரும்போது பேசுறது நல்லா பேசுகிறாங்க, வெளியே போய் பேசும்போது வேதனையாக, கேட்கக்கூடாததாக தூற்றித் திரிகிற ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட காரியத்தை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை இவங்க செய்கிறதுனால நான் அவங்களுக்கு சரி கட்டணும், நீர் என்னை எழுந்திருக்க பண்ணினாதான் அது முடியும், இல்லைன்னு சொன்னால் அதை நான் செய்ய முடியாது என்று சொல்லி அவன் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, போத்திபாருடைய மனைவி அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், அந்த எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படி அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவள் தான் அவனை தொந்தரவு பண்ணிட்டு அலையிறா. அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் வீட்டு மனுஷரெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாளாம், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ எவ்வளோ ஒரு வேதனையின் அனுபவம், தூத்தி திரிகிற அனுபவம், அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிறவர்களை நீங்களும் கூட உங்களை யோசித்து பாருங்கள். ஜனங்கள் இல்லாத பொல்லாத சொல்லி உங்களை தூற்றி திரிகிறாங்களான்னு சொல்லி பாருங்கள். அதே அப்போஸ்தலர் 28:4 நம்ம வாசிக்கும் போது அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள்,
விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதே தீவார் தான் கொஞ்சம் முன்னால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, அவ்வளோ எங்களுக்கு அன்பு பாராட்டினாங்க, அவ்வளோ எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. அந்த உதவியாக இருந்த மக்கள், அனுகூலமாக இருந்த மக்கள், ஆதரவாக இருந்த மக்கள் சில நிமிடத்துக்குள்ளாக தலைகளாக மாறிட்டாங்க. கொலைபாதகன்னு சொல்கிறாங்க. சமுத்திரத்துக்கு தப்பு வந்தும் அந்த பழி அவனை விடலைன்னு சொல்லி அவர்கள் தூற்றுகிறதை அந்த வார்த்தை மூலமாய் நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது கூட அதை என்ன சொல்கிறான் பாருங்கள். இப்படி என்ன தூற்றி திரிகிறதும், எப்போ சாவான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறதும் வேறு யாரும் இல்லை. 9ஆம் வசனத்தில், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் முசித்தவனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அன்பு கூர்ந்தவங்க, என் பிராண சிநேகிதன், அவங்களே எனக்கு விரோதம் அப்படி வந்துட்டாங்க. அவர்களை நீங்கள் அப்படி சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். மனுஷன் மாறுவான், கர்த்தர் மாற மாட்டார். அவர் ஒருபோதும் தாம் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை அவர் மாற்றவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். நீங்கள் சரியாய் கர்த்தரை பின்பற்றுவீர்களானால், பிடித்துக் கொள்வீர்களானால் நிச்சயமாய் ஜெயம் பெறுவீர்கள். கடைசியாக 8வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்றார்கள். 4வது அனுபவம் வியாதியின் அனுபவம், ஒரு பலவீனத்தின் அனுபவம், சரீரத்தில் ஒரு பாடுகளின் அனுபவம். அந்த பாடுகளினால் வியாதியினால் உண்டாகிற அழுத்தம். ஆண்டவரே, இந்த தீராத வியாதி என்னை பிடிச்சு கொண்டதுனால நான் படுக்கையில் கிடக்கிறேன், நீர் எப்படி ஆகல எனக்கு உதவி செய்யும், நான் அந்த ஜனங்களுக்கு எனக்கு விரோதமாக இருக்கிற அந்த சத்துருவுக்கு நான் சரிகட்ட வேண்டும், அதற்கு நீர் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்பை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட சற்று யோசித்து பாருங்கள். எந்த நிலையில் ஓடிக்கொண்டிருக்கீங்க? கர்த்தர் நடத்துகிற அனுபவத்தின் பாதையிலே எவ்விதமாய் உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள்? அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். நீர் முதலாக எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சத்துரு மத்தியிலே, இப்படிப்பட்ட ஜனத்தின் மத்தியிலே நான் சிக்கிக்கொண்டு தவிக்கிறேனே, நான் வேதனையின் அனுபவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேனே, இதற்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். 69ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு சத்துருவாக இருக்கிறவங்க பலத்து இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பணபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பக்கபலம் இருக்குது, அதனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல என்று சொல்லி அவன் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 31:12 செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். நீங்களும் கூட எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? தள்ளிவிடப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? உடைஞ்சி போன உதவாத பாத்திரம்னு சொல்லி ஒதுக்கி விட்டுட்டாங்களா? கர்த்தர் உங்களை மறக்கலை. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறந்து போகிற தேவன் அல்ல. சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் என்று சொல்லி சங்கீதம் 56:2 சொல்லுகிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அவருடைய ஜெபத்தை கவனி. கர்த்தாவே என்னை எழுந்திருக்க பண்ணும், நான் இந்த ஜனங்களுக்கு ஒரு சரி கட்டணும். எதிலிருந்து? என் பாவத்தின் அழுத்தத்திலிருந்து. 2வது, சத்துருடைய வேதனையான வார்த்தையினால் உண்டாகிற காயங்கள், அதிலிருந்து என்னை எழுந்திருக்க பண்ணும். தெருவில் போய் தூற்றி திரிகிறாங்க, அப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து என்னை எழுந்திருக்க பண்ணும். தீரா வியாதி பிடிச்சிக்கிட்டு படுக்கையில் கிடக்கிறவன் எலும்பானான்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த வியாதி வேதனையிலிருந்து என்னை எழுந்திருக்க பண்ணும். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் இதே காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாய் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்னும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே என்னை எழுந்திருக்க பண்ணும் என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ
அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம், பலன், கிருபை, ஆசீர்வாதம், விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujeevikirar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.